அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு நம்ம வீட்டில் நடந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு செய்தியாக கடந்து போகாமல் உங்கள் வீட்டுக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், விழிப்புணர்வாக இருங்க. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா சக்தி முருகன். இவர் தலைமை காவலராக இருக்கார். இவருடைய மனைவி லட்சுமி பிரியா புதுக்கோட்டையில் ஒரு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டராக இருந்து வராங்க. அவங்களுக்கு 4 வயசில் ஒரு பொண்ணும் 3 வயசில் ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த காலாண்டு லீவு முடிஞ்சது இல்லையா, அப்போ பசங்களை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் லட்சுமி பிரியாங்கிறவங்க வேலைக்கு கிளம்பியிருக்காங்க. காலையில் கிளம்புனவங்க ஆஃபீஸ்க்கு, அதாவது ஸ்டேஷனுக்கே போகலை அப்படின்னு 8 மணியாகவும் வரல அப்படின்னு ஸ்டேஷன்லேருந்து ஆளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எடுக்கல. வீட்டில் பார்த்துருக்காங்க. இவங்க இறந்து கிடந்திருக்காங்க. உடனே டிஎஸ்பி தலைமையில் ஒரு டீம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செக் பண்ணி உங்களுடைய பாடியை பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸ்லேருந்து கரண்ட் சப்ளையாக இவங்க பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. செய்தியை கேட்காம ஈஸியாக கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் வாங்கும்போது குறைஞ்சபட்சம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீலுக்கு போகிறத தவிர்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். கரண்ட்டில் விளைய விடாதீங்க. இப்போ இவங்களோட இறப்பு பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ வலி ஏற்படுத்தும் அப்படின்னு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே விழிப்புணர்வாக கவனமாக இருங்க. எந்த வகையில் மரணம் வருது அப்படின்னே தெரியல. எல்லா விதத்துலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல வர ஒரு எச்சரிக்கையாகவே அணுகுங்க. அசால்ட்டாக விட்டுறாதீங்க. எதுவுமே நம்ம கையில் கிடையாது.